யூஸ்டு காசுக்கு 6 மந்த் வாரண்டி தர கம்பெனி பார்த்திருக்கீங்களா? ஹாய் ஹலோ வெல்கம் டு கேவி கார்ஸ் அண்ட் பைக்ஸ். நான் தான் உங்க நண்பன் கேசவன் பேசுறேங்க. ஆமாங்க, உண்மைதான். நம்ம கேவி கார்ஸ் அண்ட் பைக்ஸ்ல 6 மந்த் வாரண்டி தரங்க. அது இந்த மாடல் அந்த மாடல் இல்லைங்க, 2010 மாடல்ல இருந்து நம்ம கேவி கார்ஸ் அண்ட் பைக்ஸ் 6 மந்த் வாரண்டி தரங்க. சரிங்களா? இன்னைக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா காரு பைக் எல்லாம் பைக் சேலிங் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ நீங்க நிறைய பீப்புள்ஸ் இந்த இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, யூடியூப் எல்லாத்திலும் பார்த்துட்டு இருக்கீங்க. கார் ஆட்ஸ் போடுறாங்க, இந்த மாடல், இந்த பிரைஸ். அப்புறம் உங்களுக்கு கார் வாங்கும் போது 10 லிட்டர் பெட்ரோல், டீசல்லாம் ஃப்ரீயா போட்டு தரேன்னு சொல்றாங்க. நிறைய விஷயம் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுக்கு தேவையான விஷயம்னா செகண்ட்ஸ் வண்டி வாங்குறதுக்கே என்னன்னா பயப்படுறாங்க. செகண்ட்ஸ் வண்டியை வாங்கி அதுக்கப்புறம் செலவு மேல செலவு வச்சுச்சுன்னா என்ன சார் பண்றது? ஒரு சில வண்டி சில பேருக்கு தான் நல்ல வண்டியே கிடைக்குது, சில பேருக்கு நல்ல வண்டியே கிடைக்க மாட்டேங்குது. வாங்கி 1 லட்சம் 2 லட்சம் மாதிரி செலவு பண்ணிடுறோம். அதுக்கு நாங்கள் புது வண்டியே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தோணுது சார். அதனால பயமா, புது வண்டி வாங்க போனாலும் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டுடுறாங்க. எங்களால் அவ்வளோ பேமெண்ட் கொடுத்துலாம் வாங்க முடியல. அது ஃபுல் கேஷ் கொடுத்து எங்களால் வாங்க முடியாது. இஎம்ஐ போனால் அவன் ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டுறான். அதுக்காக நம்ம செகண்ட்ஸ் வண்டியே வாங்கலாம், திருப்பி வந்துடும். ஆனால் செகண்ட்ஸ் வண்டி வாங்கணும்னு பயமா இருக்கு சார். இன்னைக்கு டூ வீலர் வாங்க டூ வீலர் ரேட்டுக்கு இன்னைக்கு கார் ரேட்டுக்கு டூ வீலர் ரேட்டு வந்துருச்சு. அதனால டூ வீலர் வாங்குறது போல எல்லாரும் இப்போ காருக்கு வந்துடுறாங்க. ஏன்னா ஃபேமிலி, இப்போ நம்ம ஃபேமிலி ஒரு அம்மா அப்பா குழந்தை குட்டிங்க 4 பேர் 5 பேர் இருந்தாங்கன்னா கார்ல போனா ஈஸியா இருக்கும், கம்ஃபர்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு கார் வாங்க வராங்க. ஆனா அவங்களுக்கு நல்ல கார் நம்ம தரணும்ல, நல்ல கார் கொடுத்தாதான் நம்மளுக்கு பேர் இருக்கும். அதனால நம்ம கேவி கார்ஸ் அண்ட் பைக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தரமான காரு, 10 வருஷம் வண்டிங்க. 2010 மாடல்ல இருந்து இந்த ஒரு 2024 மாடல் வரைக்குமே நம்ம A2S வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்பெனிக்காரங்க கூட வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஸ்பினி, கார் 24, நிறைய பிரைவேட் கம்பெனிகள் நிறைய பேர் இருக்கு. உங்களுக்கு தெரியாதது இல்லை, நிறைய பேர் பாக்குறீங்க. ஸோ அந்த கம்பெனில பாத்தீங்கன்னா வாரண்டி கொடுக்குறாங்க. ஆனா அவங்க என்னன்னா 5 வருஷம் வண்டி தான் வாரண்டி கொடுப்பாங்க. இப்போ 2014 மாடலா 2024 மாடலு மேக்ஸிமம் 5 இயர்ஸ். 2018 மாடல்ல இருந்து தான் ஒரு 1 இயர் வாரண்டின்னு கொடுப்பாங்க. ஆனா பிரைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா இருக்கு, ரொம்ப பெருசா அகலமா நீட்டா இருக்கும் பிரைஸ் எல்லாம். ஆனா நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். சரி, ரேட்டு கம்மியான இடத்துல போய் நம்ம வண்டி வாங்கலாம் பார்த்தாலும் அது என்ன ப்ராப்ளம் தெரியும். அன்னைக்கு வண்டி வாங்கும்போது நல்லா இருக்கும், 1 மாசம் நல்லா ஓடும். அதுக்கப்புறம் ஒன்னொன்னா வேலைக்கு வந்துடும். நம்ம வீட்டுல இருக்கிறதோட அதிகமா மெக்கானிக் ஷெட்ல தான் வண்டி இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி நடக்குது. சரிங்களா? எவ்வளவுதான் நல்ல வண்டி வாங்கினாலும் செகண்ட்ஸ் வண்டியில வாங்கினாலுமே நம்மளுக்கு நம்ம வாங்குறது செகண்ட்ஸ் வண்டி, புது வண்டியில. அப்போ கன்ஃபார்ம் பிரச்சனை வரதான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும், நல்ல டீலர் கிட்ட போய் நம்ம வண்டி வாங்கணும். சரிங்களா? நல்ல டீலரு. ஓகே, உங்க ரெவியூலாம் பார்க்கணும். ஆன்லைன்ல போடுங்க, கம்பெனி நேம் போட்டு ஆன்லைன்ல ரெவியூ பார்க்கணும். ஓகே, உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு ஓகே நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்களா, அதை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கார் வாங்குங்க. சரிங்களா? நேரா வண்டி பாருங்க. எவ்வளவுதான் நிறைய இப்போ டீலர்னா பிசினஸ் பண்ண உங்களுக்கும் தெரியும், நீங்களும் எல்லாரும் பிசினஸ் பண்ணுவீங்க. பிசினஸ் பண்றோம், வண்டி விற்கிறதுக்கு 1000 பொய்கள் சொல்லலாம். ஏன்னா ஒரு பொய் சொன்னாதான் ஒரு பிசினஸ் நடக்கும். அந்த இடத்துல ஒரு பொய் சொன்னாதான் ஒரு இடத்துல பிசினஸ் நடக்கும். அதனால நம்ம வாங்கும் போது பார்த்து கேர்ஃபுல்லா வாங்கணும். இப்போ ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா தெரிஞ்சவங்களோ கார் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கூட்டுவாங்க. நிறைய பேர் என்ன பண்றீங்க தெரியுமா, கார் பத்தி தெரியாத ஆளு கூட்டு வந்துறீங்களா. நம்ம சும்மா ஒரு வண்டி ஒரு 5 லட்ச ரூபா சொல்லிச்சுங்களா, அவன் மார்க்கெட் வேல்யூ தெரியாது, 3 லட்சம் தெரியா 4 லட்சம் தெரியான்னு சொல்லுவோம். அது வாக்குவாத தன்மையை முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு கார் பத்தி தெரிஞ்சவங்களை கூட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒருத்தவங்க இப்ப நீங்க அங்க சொல்ற வண்டி நீங்க பாக்குறீங்கன்னா OLX, ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பாருங்க. இவங்களாம் என்ன மாதிரி வண்டி போட்டிருக்காங்க, இந்த மாடல் பிரைஸ் எவ்வளவு போட்டிருக்காங்க, இவங்க அதிகமா போட்டிருக்காங்களா, இவங்களோட இவங்க கம்மியா போட்டிருக்காங்களா, இல்ல இவங்க வாரண்டி தராங்களா, வண்டி இவங்க அவுட்லுக் நல்லா இருக்கா, அடிபட்டிருக்கா, ஃபிளட்டா, ஆக்சிடென்டா, நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது, சில பேருக்கு. சரிங்களா? இப்ப நிறைய பேர் டீலர்லாம் சில பேர் வண்டி விற்கும் போது என்னன்னா ஃபிளட் வண்டி கொடுக்குறாங்க, ஆக்சிடென்ட் வண்டி கொடுக்குறாங்க. சில டீலர் எப்படி சொன்னா நல்ல டீலர் பார்த்தா நல்ல வண்டி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஆனா நம்மளுக்கு எங்களுக்கு தெரியும். இப்போ எங்களமா டீலருக்கு கார் பார்த்தோம் தெரியுது, அடிபட்டிருக்கா, ஃபிளட் வண்டியா, இதுல யாராவது ப்ராப்ளம் இருக்கா, கேஸ் இருக்கா, நிறைய விஷயம் எங்களுக்கு தெரியும். ஆனா கஸ்டமர் உங்களுக்கு தெரியாது. நீங்க நிறைய பேர் வாங்கிட்டு சார் நான் ஏமாந்து வாங்கிட்டேன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. காசு கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை போய் நீங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் செல்லுபடி ஆகாது. அந்த ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல
ஒன்ஸ் நீங்க வாங்கும்போது பார்த்து வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். நீங்க ஒரு வாட்டி ஏமாந்து வாங்கிட்டீங்கன்னா அந்த வந்து பிரச்சனை வந்து ஒண்ணு உங்களுக்கு அடிமாட்ட விலைக்கு தான் திருப்பி ரிட்டர்ன் விற்கணும். சரிங்களா? உங்களுக்கு லாஸ், பெரிய லாஸ் ஆகும். ஆனா ஒரு விஷயம் பண்ணும் போது யோசனை பண்ணி நிதானமா பண்ணுங்க, தப்பே கிடையாது. இப்ப நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி கொடுக்குறோம், இந்த அக்சசரிஸ்லாம் ஃப்ரீயா போட்டு தரோம் கம்ப்ளீட்டா. இப்போ ஒரு சாம்பிள் சொல்றோம் பாருங்களேன். நாங்க வந்து எப்போதும் கஸ்டமர்கிட்ட தான் வண்டி எடுப்போம். அது கஸ்டமர்னா இப்போ நம்ம புது வண்டி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், பழைய வண்டி எக்ஸ்சேஞ்ச் கொடுப்பாங்க பாத்தீங்களா ஷோரூம்ல, அந்த இடத்துல இருந்தா நம்ம வண்டியை வந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துட்டு வரோங்க. எடுத்துட்டு வந்து அவங்களோட ஐடி ப்ரூஃப், அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அந்த ஆர்சி புக் ஃபுல் வெரிஃபை பண்ணிட்டு யாராவது ஆக்சிடென்ட் கேசஸ் ஏதாவது இருக்கா, ஃபினான்ஸ் இஎம்ஐ கட்டாம யாராவது பவுன்ஸ் ஆகிற ப்ராப்ளம், என்ஓசி ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்து வெரிஃபை பண்ணி எடுத்து வந்து நம்ம வந்து ஒரு வண்டி எடுத்துட்டு வந்தோம்னா நீட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போயிட்டு ஃபுல்லா என்னென்ன ஒர்க்கு, 4 சஸ்பென்ஷன், கிளச்சு, இன்ஜின் ஆயில் இருந்து A to Z வரைக்கும், ஆயில், பிரேக் பேடு, பின்னாடி வீல் சிலிண்டரு, செகண்ட் சொல்லி என்னென்ன ப்ராப்ளம் வருமோ எல்லாத்தையும் நீட்டா வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு, இது மாதிரி இந்த பொருள் பெருன்னு சொல்லிட்டு நம்ம மெக்கானிக் தம்பி சொல்லுவாரு. அதை பொறுத்தபடி நம்ம வந்து அந்த கம்பெனியோட ஓய் பொருள் தாங்க வாங்கி போடுவோம். இந்த மாதிரி வந்து இந்த புதுப்பேட்டில இருந்து வாங்கி வந்து செகண்ட் எல்லாம் போட்டு அந்த மாதிரி பிசினஸ் ஆயிட்டோம். அந்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஆளும் நம்ம கிடையாது. சரிங்களா? நம்ம புது பொருளை போட்டு பக்காவா எல்லா ஒர்க்குமே பண்ணிட்டு வண்டியில வந்து பாத்தீங்கன்னா சென்சார் இஷ்யூ இருக்கான்னு பார்த்து நம்ம கிட்ட ஸ்கேனிங்கும் அவைலபிளா இருக்குங்க. ஃபுல்லா ஸ்கேன் மிஷின் போட்டு ஃபுல்லா யாராவது சென்சார் ப்ராப்ளம் இருக்கா அது நீட்டா செக் பண்ணிட்டு, ஏதாவது சென்சார் ப்ராப்ளம் இருந்தாலுமே அந்த மாதிரி நாங்க வந்து மாத்தி பக்காவா ரெடி பண்ணி தான் நம்ம வந்து 6 month வாரண்டி கொடுக்க முடியும். இல்லைங்களா? இப்போ நம்ம 6 month வாரண்டி கொடுக்குறோம். நாலு பின்ன ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன கேட்பீங்க, சார் நீங்க தானே வண்டி கொடுத்தீங்க, நீங்க தான் பண்ணி தரணும்னு சொல்லுவீங்களா? அதனாலதான் நாங்க வந்து முன்னாடியே வந்து A to Z வரைக்கும் பக்காவா செக் பண்ணிட்டு வண்டி சர்வீஸ் புது வண்டி மாதிரி பக்காவா ரெடி பண்ணிட்டு தாங்க வெளியே வரும். அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு போயிட்டு பெயிண்ட் ஷாப்ல கொடுத்து எங்க ஸ்கிராச்சஸ் இருக்கா அப்படின்லாம் பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து இன்னைக்கு வாங்க வர வீட்டுல வந்து மெயின் வந்து ஜென்ஸ் நம்மளுக்கு தெரியும், சென்னையில வந்து சும்மா நிக்கிற வண்டி என்ன தட்டிடுறான். சரிங்களா? ஆனா நம்மளுக்கு தெரியும் லேடிஸ் வீட்ல இருக்காங்களா, அவங்களுக்கு தெரியாது. வந்தோடனே இன்னுங்க இவ்வளோண்டு ஸ்கிராட்ச் இருக்கு, இவ்வளோ சின்ன ஸ்கிராட்ச் தான் இருக்கும், அதை போயிட்டு இன்னும் இவ்வளோ பெரிய ஸ்கிராட்ச் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே வந்து என்ன பண்ணோம், நம்ம நீட்டா வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் எல்லாம் பண்ணி ரப்பிங் பாலிஷ்லாம் எல்லாமே போட்டு வந்துடுறோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா வண்டியில என்னென்ன அக்சசரிஸ் இல்லை, எல்லாம் என்னென்ன அக்சசரிஸ் இல்லையோ A to Z வரைக்கும் அக்சசரிஸ் போடுவோங்க. சரிங்களா? அக்சசரிஸ் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இப்போ உங்களுக்கு இப்போ டெலிகேஷன் பண்ணிட்டு இருக்க பாருங்க, இந்த மாதிரி வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால வண்டி நம்ம எது கொடுத்தாலுமே பக்காவா நீட் அண்ட் இதுவா கொடுப்போம் உங்களுக்கு. சரிங்களா? நீங்க மற்ற டீலரு கம்பேர் பண்ற மாதிரி நம்ம கிடையாது. நம்ம வந்து புதுசா பண்றோங்க, எடுத்தோம் கவுத்தோம்லாம் என்னைக்குமே கிடையாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு வாட்டி வண்டி வாங்கிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்க வந்து நீங்க இருக்கிற வரைக்கும் கன்ஃபார்ம் நீங்க எங்க கிட்ட மட்டும்தான் வண்டி எடுப்பீங்க. சரிங்களா? ஆனா வந்து வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு எல்லாருக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி வர வச்சு, இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் 2-3 வீடியோ போட்டுதான் இருக்கும். வீடியோ நடுவில் ஒரு 1 month பிஃபோர் வந்து ஒரு ஸ்கோடா ரேபிட் ஒன்று ஆட்டோமேட்டிக் ஒன்று போட்டு ஒரு கரெக்டாக 3 மணி நேரத்தில், ஆனால் லைக் கமெண்ட்லாம் ஒன்றும் பெருசாக போகலாங்க, லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப்லாம் எதுவும் பெருசாக போகலாங்க. நிறைய பேர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும்தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. சரிங்க? அதுனா ஒரு 2 பேர் தான் லைக் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெண்டு பேர்ல ஒரு லைக் வந்து எந்துங்க, இன்னொன்று வந்து கஸ்டமர். அந்த கஸ்டமர் என்ன பண்ணாங்க, ஒரு லைக் போட்டிருந்தாங்க, நம்பர் கேட்டாங்க, நான் நம்பர் கொடுத்தோம், கரெக்டாக கால் பண்ணாங்க. என்னங்க பரவாயில்ல, வெளியில எவ்வளோ டீலர், அவங்க என்ன சொல்றான்னு உங்களுக்கு சொல்றேன், வெளியில எவ்வளோ டீலர் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த கஸ்டமர் பேசின வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட வந்து கேவி காசன் பைக்ஸ்ல போய் போனீங்கன்னா நீங்க அதை பார்க்கலாம். எவ்வளோ வீடியோ வந்து நான் பார்த்துருக்கேன், ஆனா எனக்கு எந்த வீடியோமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இல்லை. அவங்க பேசுறது எல்லாருமே வந்து எல்லாத்தையும் தகதன்னு பலன்னு பாலிஷ் போட்டு புது பொண்ணு மாதிரி காட்டுறாங்க. ஆனா நம்மளுக்கு அங்க போய் பார்க்க பார்த்தா அந்த மாதிரி கண்டிஷனும் இல்லை, அவுட்லுக்கும் இல்லை. அப்புறமா எங்கெங்கயோ போய் வந்து வாங்கி ஏமாறுதான் சார் இருக்கு. நான் ஒரு ஆல்ரெடி வாங்கி ஏமாந்துட்டேன். நீங்க இப்போ ஏன் நான் உங்ககிட்ட வந்து உங்க வீடியோ பார்த்துட்டு உடனே உங்களுக்கு கால் பண்ணனா, உங்க ப்ரொஃபைல நான் எதுவுமே பார்க்கல, ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா, என்ன தெரியுமா, வாரண்டி. எப்படி அந்த வாரண்டின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா, அதை நம்பிதாங்க அட்வான்ஸ் போட்டேன். அங்கிருந்து கிளம்பி வந்தேன், ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வந்தேன், ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தேன், ஓட்டி பார்த்தேன், வண்டி சூப்பரா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த வண்டியை நான் பர்ச்சேஸ் எனக்கெல்லாம் ரொம்பலாம் ரேட்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க என்னோட கஸ்டமர்லாம். ஏன்னா நான் சொன்ன ரேட்ல இருந்து ஒரு 10 ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா நான் சொல்ற ரேட்டுக்கும் நீங்க வாங்க போறது இல்லை, நீங்க சொல்ற ரேட்டுக்கும் நான் கொடுக்க போறது இல்லை. அதனால வந்து
அவங்க வந்தாங்க, நான் ஒரு 4,15 ரூபா சொன்னேன், 4,5க்கு முடிச்சிட்டாரு. 4,50,000 தான் கொடுத்தேன் அந்த வண்டியை. வந்தாரு, சார் 20 கம்பெனி கொடுங்க, இங்கதான் ஊருக்கு போயிட்டு வர்றது செலவு, மெக்கானிக் செலவு மட்டும் பண்ணோம், ரேட்டு கம்மி பண்ணல, இது கொஞ்சம் எனக்கு அவ்வளவுதான் கேஷ் இருக்கு சார் அப்படின்னு சொன்னாரு. வந்தாரு, கேஷ் வச்சா வண்டி எடுத்துட்டு போயிட்டு, அப்ப எவ்வளவு ஒரு ஆசை பாத்தீங்களா. செகண்ட்ஸ் வண்டி வாங்குறாங்க, 6 மந்த் வாரண்டி கொடுக்கறதுனால நம்மளுக்கு இப்போ அவங்க வாரண்டி கொடுக்குறாங்க. இப்போ எம்எல் நம்பிக்கை வருதுன்னா அவங்களுக்கு கேவி காசு மேல வந்து என்ன நம்பிக்கை வருதுன்னா, இவங்க வந்து 6 மந்த் வாரண்டி கொடுக்குறாங்க, அப்போ வண்டி நல்ல வண்டியை கொடுப்பாங்க, நம்மள ஏமாத்த மாட்டாங்க, அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. புரியுங்களா? அதனாலதான் அவர் வந்து வாங்கியிருக்காரு. இதனால வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா. நம்ம வந்து வாரண்டி கொடுக்கறதுனால ஒரு ஹாப்பியா வந்து ஒரு கஷ்டம் வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நீங்க இதே மாதிரி வீடியோ போடுங்க. நிறைய பேர் வந்து செகண்ட்ஸ் கார் வாங்கி ஏமாந்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரணும், நீங்க மேலும் மேலும் வரணும்னு சொல்லியிருக்காரு அந்த கஸ்டமர். அந்த வீடியோ கூட அவங்க போட்டிருக்காரு. அது வேணா வண்டி விற்கிறதுக்கு 1000 போய் சொல்லுவாங்க, இவன் அந்த மாதிரி சொல்லுவான்னு நினைக்காதீங்க. அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன், நீங்க போய் பாருங்க. சரிங்களா? ஓகே, அதான் இதுதாங்க விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. நம்மளோட இன்ட்ரோல் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு, அதனால சொல்றது தான் நான் உங்களுக்கு சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? எல்லா இடத்துலயுமே வண்டி பாருங்க. எல்லா டீலருமே சரி, சில பேர் வந்து நல்லாவும் கொடுக்க மாட்டாங்க, சரி சூப்பராகவும் கொடுப்பாங்க, அதனால யாரையும் குறை சொல்ல முடியாது. சரிங்களா? கோத்ரூ நீங்க வந்து அது வந்து கரெக்டா வந்து புரிஞ்சுன்னு ஒரு விஷயத்த பண்ணுங்க. இந்த செகண்ட்ஸ் வண்டி வாங்கும்போது எடுத்தோம் கவுத்தோன்னு என்னைக்குமே பண்ணிடாதீங்க. அப்புறமா பின்னாடி கஷ்டப்படுறது நீங்க தாங்க. சரிங்களா? ஏன்னா வந்து லேடிஸ் நிறைய பேர்லாம் வண்டி வாங்க மாட்டாங்க. லேடிஸ் வாங்கினா புதுசு தான் வாங்குவாங்க. ஜென்ஸ் தான் எதுக்கு நம்ம ஜிஎஸ்டி கட்டணும், ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு திருப்பி விற்கும் போது கம்மி ரேட்டு தான் போகும். அது செகண்ட்ஸ் வண்டி வாங்கிட்டு ஒரு வித்துட்டு போகலாம். யார் ஐடியா கொடுப்போம்? நம்மள மாதிரி ஜென்ஸ். நானே அப்படிதான் கொடுப்பேன். ஆனா லேடிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, செகண்ட்ஸ் வண்டி வாங்க மாட்டாங்க, புது வண்டி தான் வாங்குவோம். நம்ம செகண்ட்ஸ் வண்டி வாங்கிட்டு பின்னாடி போய் ஒய்ஃப் கிட்ட சம்மடி வாங்குவீங்க. இம்மாதிரி தூக்கம் இருக்காது. வண்டி வாங்கிட்டு திரும்ப எங்க வண்டின்னு கேட்டா மெக்கானிக் ஷெட் நிக்குது, நான் எங்க போய் ஏமாந்து வந்தேன்னு சொல்லுவாங்க. வீட்டுல ஒய்ஃப் போட்டு ரொம்ப திட்டுவாங்க. இன்னைக்கு எல்லா டார்ச்சரோட ஒய்ஃப் டார்ச்சர் தான் ரொம்ப பெருசா இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து வாங்குற வண்டியை பார்த்து பொறுமையா அவங்க வீட்டுல சொல்லுவாங்கலாம் கேளுங்க. வீட்டுல அம்மா ஒய்ஃப் தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பொறுமையா பண்ணுங்க, அவசரப்பட்டு வாங்காதீங்க, நல்லா எல்லாம் வாரண்டி தர்றது நல்ல விஷயம், நிறைய டீட்டெயில் எல்லாம் பார்த்துட்டு பொறுமையா வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேளுங்க. நான் உண்மை எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, நான்லாம் கேட்க மாட்டேன். என்ன பண்ணுவேன், ஆமா நீ வேற அப்படின்னு சொல்லி போவேன். ஆனா போற விஷயம் எல்லாமே தடங்களாயிருக்கு. எனக்கு அப்ப தெரியல, அடிபட்டு தான் அடிபட்டாதான் தெரியும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதனால வீட்டுல நான் பெரியவங்க 4 பேர் சொன்னாங்களா கேளுங்க. நம்ம எல்லாம் அப்படி வண்டி பார்த்தே, வண்டி சூப்பரா இருந்தா கடை இருந்தாடா பணம் அப்படின்னு சொல்லிட்டு எறா புது வண்டி ஏறா, நான் அந்த வண்டி சூப்பரா எவ்வளவு 3 லட்சம் இருந்தா உடனே கொடுத்தோம், உடனே எடுத்து வந்துருவோம். அப்போதான் நம்ம ஏமாறுவோம். என்னைக்குமே ஒரு விஷயத்த வந்து உடனே பண்ணக்கூடாது, பொறுமையா யோசனை பண்ணி பண்ணுங்க. வண்டி பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கா, ஓகே சார் வண்டி பார்த்து பிடிச்சிருக்கு, நான் வீட்டுல போய் கன்சிடர் பண்ணிட்டு சொல்றேன் சார் சொல்லிட்டு வண்டி ஒரு டோக்கன் சொல்ல நீங்க பண்ண வேணாம், போயிட்டு உங்க ஒய்ஃப் கிட்ட போய் பேசி கலந்துட்டு வந்துட்டு நேரம் அதுக்கப்புறம் எல்லாரும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு மெக்கானிக் ஒன்று செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கே சொல்றேன், நாங்களே 6 மந்த் வரல, நாங்களே 6 மந்த் வாரண்டி கொடுத்தாலும் நீங்க மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி வாங்குறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா இப்ப நாங்க டீலர் தான், எங்களுக்கு வந்து நாங்க வந்து டாக்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு வண்டியில என்னென்ன ப்ராப்ளம் என்னென்ன விஷயம் இருக்கு எங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஆனா இருந்தாலுமே எங்களுக்கு தெரியாத விஷயம் வந்து மெக்கானிக் தெரியும். ஏன்னா அவங்க அதையே ஃபுல்லா இன்ஜின்லாம் பிரிச்சு வால்வ் எல்லாம் மாத்தி எல்லாத்தையும் பண்ற விஷயம் பண்றாங்களே, அதனால அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். அதனால வந்து ஒரு வாட்டி கூட்ட வந்து பாத்தீங்கன்னா, சார் இல்ல சார் உங்க கொடுக்குற வண்டி நல்லா தான் இருக்கு, ஆனா சின்ன சின்ன ஒர்க் இருக்கு சார், 2-3 ஒர்க் இருக்கு, அதை அவங்களுக்கு பண்ணித்தாங்கன்னு சொல்லுவாங்க, மெக்கானிக் சொல்லுவாங்க 2-3 விஷயம்லாம். அப்போ எங்களுக்கு தெரியும், நாங்க அதை அகேட் பண்ணி ஓகே சார் மாத்தி கொடுவோம் சொல்லிட்டு மாத்தி கொடுத்துருவேன். அதனால ஒரு விஷயம் வந்து ஒரு ஆள் வந்து அந்த வண்டியை பார்க்கும்போது தான் அந்த விஷயம் வந்து பெருசா தெரியும் நம்மளுக்கு. நம்ம வந்து இவங்க வாரண்டி கொடுக்குறாங்க உடனே நம்ம வந்து பை பண்ணிடுவோம், உடனே அட்வான்ஸ் பண்ணிடுவோம், உடனே பை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. பொறுமையா யோசனை பண்ணி மெக்கானிக் விட்டு வந்து பாருங்க, வண்டி வந்து அடிபட்டிருக்கா, ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கா, மெயின் ஃபிளட் ஆயிருக்கா, ஏதாவது வண்டியில கேஸ் இருக்கா, அதெல்லாம் பாருங்க. பார்த்துட்டு எல்லாமே கன்சிடர் பண்ணி நீட்டா இருக்கு, எனக்கு இந்த வண்டி வாங்கலாம் 200% வாங்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அட்வான்ஸ் பண்ணுங்க, வாங்குங்க. சரிங்களா? அப்புறமா நீங்க வந்து துருன்னு எல்லாத்தையும் ஏதாவது பண்ணி என்ன பண்ணி நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா செகண்ட்ஸ் காருக்கு எந்த ஸ்டேஷன் போனாலும் கேஸ் செல்லுபடியே வராது. இது ஏன்னா நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன், நானும் ஏமாந்துருக்கேன், 2-3 வண்டி ஏமாந்துருக்கேன். எங்கெல்லாம் தெரிஞ்சு எங்களையே ஏமாத்திடுறாங்க. சரிங்களா? நானும் ஒரு விஷயம் ஏமாந்து ஸ்டேஷன் போய் ஸ்டேஷன்ல வந்து எதுவுமே வந்து அதை பத்தி ஒண்ணுமே பேசவே மாட்டாங்க. என்ன வார்த்தை கேக்குறாங்க கரெக்டா ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர், நீ ஏன் செக் பண்ணி வாங்கலதான் கேக்குறாங்க. எப்படி
நீ ஏன் வாங்கினல, நீ தானே வண்டி வாங்கின, நீங்க செக் பண்ணாம வாங்கின அப்படிதான் கேக்குறாங்க. ஆனா நான் ஏ டு செக் பண்ணிட்டேன். எல்லாமே காசு கொடுத்தா அங்கங்க வேலையை பண்ணிடுறானுங்க. நமக்கு தெரிய மாட்டேங்குது. காசு கொடு, இன்னைக்கு பணம் கொடுத்தா பணம் கூட ஏஞ்சிக்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காலத்துல இன்னைக்கு பணம் கொடுத்து எல்லா வேலையும் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அதனால வந்து உஷாரா கேர்ஃபுல்லா பார்த்து வாங்குங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன், உங்களுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் போடுறீங்க கேள்வி எப்படின்னா, சார் ஏன் சார் இவ்வளவு பெருசா டெலிகாஷன் பண்றீங்க, இவ்வளவு பெருசா வார்த்தையை பேசுறீங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வண்டி முடிங்க சார். எங்களுக்கு நான் இப்படிதாங்க சொல்லுவேன். அவங்க வந்து இவங்க கேட்கறது கேட்காத அவங்களுக்கு விருப்பம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வாசல்ல வந்து மாங்காய் மரம் மாதிரி பணம் மரம் ஒன்றும் வச்சில்ல. எல்லாருமே வேர்வை சிந்து கஷ்டப்பட்டு டென்ஷன் ஆகி பல விஷயம்லாம் பண்ணி தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. சரிங்களா? அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் அந்த வீடியோல சொன்னாதான் சில பேர் தெரியாதவங்களுக்கு கூட தெரியும். சரிங்களா? இப்ப நீங்க கமெண்ட் போட்டிருக்கீங்க, அவனை தப்பு சொல்ல, நீங்க சொல்றீங்க எல்லாமே கரெக்டா, சின்ன ஷார்ட் வீடியோல முடிக்கலாம்ல நான் பாக்குறதுக்கு, நீங்க எல்லாமே கரெக்டா தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் இன்னொரு பர்சனுக்கு தெரியாது. பாவம். இப்போ நிறைய உங்களோட தங்கச்சி, அண்ணன், அம்மா, அப்பா நிறைய பேர் வீடியோ பாக்குறாங்க, நிறைய பேர் பாக்குறாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி சில விஷயம் தெரியாது. தெரிஞ்சவங்க இந்த விஷயம் பாருங்க, தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதனால வந்து இதுதான், இது எனக்கு எதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்றேன். இதாங்க விஷயம். சரிங்களா? ஓகே ரைட். நம்மளோட வேலைக்கு வந்துடுறப்போ இதுக்கு மேல பேசினா அவ்வளவுதான், நீங்களே டென்ஷன் ஆயிடுவேன். என்னடா என்ன மேட்ரு சொல்ல வரேன்னே தெரியாம பேசிட்டே இருக்கான்னு சொல்ல போறீங்க. ஓகேங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 1 மந்த் 2 மந்த் ஆயிடுச்சு நாங்க வீடியோ போட்டு. ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கா வெளியே போயிருந்தாலும் எங்களால போட முடியல. இனிமே தினைக்கும் ஒரு வண்டி வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து லான்ச் பண்ணினே இருப்பேன் வீடியோ. அதுக்கு நீங்க மறக்காம பண்ண வேண்டியது ஒரே விஷயம் என்னன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாமே நம்ம வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதோட பேஜ் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நாங்க போடுற வீடியோ வந்து, சில பேர் நினைப்பீங்க சப்ஸ்கிரைப் இதெல்லாம் சொல்றாங்க, இதை வந்து இவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்றதுனால பெல் ஐக்கான் கிளிக் பண்றதுனால லைக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் யூடியூப்ல இருந்து அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரிங்களா? நான் ஏன், எனக்கு பணம் முக்கியம் கிடையாதுங்க. இப்போ நீங்க போடுற கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எனக்கு அதிகமாக எனக்கு வந்து வீடியோஸ் அதிகமாகும். என் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து நிற்கும். அப்போ வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்கும்போது செகண்ட்ஸ் கார் பத்தி தெரியாதவங்க இருக்கவங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நீங்க செய்யற ஒரு நன்மை. இப்ப நான் வந்து இது சம்பாதிக்கிறதுக்கோசம் நான் பேசல. சரிங்களா? நீங்க பண்ற லைக்கு கமெண்டும் நாளைக்கு உங்க ஃப்ரெண்டோ, உங்க தங்கச்சியோ, இல்ல யாரோ ஒருத்தரங்க ஏமாற போறாங்கன்னு அர்த்தம். வெளியில போயிட்டு கார் வாங்கி ஏமாற போறாங்க அர்த்தம். அப்ப நீங்க இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு மேலேயே நிற்கும். அந்த வீடியோ வந்து இப்போ நீங்க பாக்குறீங்க, நிறைய பேர் பாக்குற லேடிஸ் டான்ஸ் ஆடுறது, ஷார்ட் பிலிம், நிறைய பிலிம் பார்த்துன்னே இருக்கீங்க. அப்ப என்ன பாருங்க, நிறைய லைக் கமெண்ட் போட்டாதானே அது வந்துட்டே இருக்கு. இப்போதான் அந்த வீடியோ பார்த்தா அதுக்குள்ள வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியும், நீங்க கோ த்ரூ பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி எங்க வீடியோ நீங்க லைக் கமெண்ட் போட்டாதான் அந்த மாதிரி வீடியோ வந்துட்டே இருக்கும். தெரியாத விஷயங்களை கத்துக்கிறது என்னைக்குமே நல்லதாங்க. அதுவும் இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வாசப்படி மாதிரி வீட்டுக்கு கார் இருக்குது இல்லையா? இன்னைக்கு வீட்டுக்கு வாசப்படி மாதிரி இன்னைக்கு வீட்டுக்கு வந்து கார் இருக்கு. அதனால வந்து கார் வாங்கும்போது பார்த்து வாங்கணும். அதனால இன்னைக்கு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வந்து சமுதாயத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அதனால வந்து கரெக்டா வந்து இந்த உங்களால நான் போட சொன்னாலும் நீங்க போட வேணாங்க. உங்களுக்கு வீடியோ கமெண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா போடுங்க. சார் நீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லுங்க, எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியல, இந்த மாதிரி இவ்வளவு வீடியோ நீங்க எந்த கமெண்ட் போடுங்க, நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். கமெண்ட் போடுங்க, அதை நான் வந்து திருத்திட்டு உங்களுக்கு என்ன வேணும், இந்த மாதிரி எல்லாம் கார்ல இருக்கா, ஏதாவது டவுட் வேணாம்னு எனக்கு கால் பண்ணுங்க, பேசுங்க, எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். சரிங்களா? எல்லாமே எதுவுமே காசு வேணாம். நீங்க நைட்டு 12 மணி ஃபோன் பண்ணி கூட டவுட் கேளுங்க, நான் வந்து கன்ஃபார்ம் சொல்லுவேன். சரிங்களா? சரி, ஓகேங்க. இதுதான் விஷயங்க. இந்த விஷயத்த கரெக்டா பாத்துக்கோங்க, பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேவி கார்ஸ் அண்ட் பைக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சியாஸ் கார், மாருதி சுசுகி சியாஸ் கார் ஒன்று வந்திருக்குங்க. இன்னைக்கு வந்து அந்த கார் பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். அந்த காரோட வீடியோ, போட்டோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாம வண்டி வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, கியர் ஷிஃப்டிங் எப்படி இருக்கு, வண்டியோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு, சரிங்களா? வண்டி ஓட்டுறதே நான் தான். சரிங்களா? வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாமே அருமையா இருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் கூட நோட் பண்ணிக்கோங்க. 2018 மாடல், சிங்கிள் ஓனரு,
வெறும் 60,000 கிலோமீட்டர் தான் சார் ஓடி இருக்கு. வண்டி நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. வண்டி ஃபுல்லா கம்ப்ளீட்டா நீட்டா ஃபுல்லா சர்வீஸ் ஒர்க் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். பெயிண்டிங்லாம் வந்து எதுவுமே இல்லை, நல்லா நீட்டா வந்து கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இது இன்னி வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் சரிங்களா. ஃபுல்லா செக் பண்ணியாச்சு. ஃப்ளட்டு, ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஆக்சிடென்ட் எதுவுமே கிடையாது. இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க. டயர் வந்து ஒரு 75% இருக்கு. வண்டி சஸ்பென்ஷன், கிளச்சு, கீர் பாக்ஸ், ஷிஃப்டிங்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் எல்லாமே ஓட்டி பார்த்துட்டு அந்த ஓட்டி பார்த்தேன் நான் எப்படி நம்புறதுன்னு கேட்பீங்க. அதனால தான் நான் வந்து வீடியோவும் நான் எடுத்திருக்கேன். அதை நான் வீடியோவும் போடுவேன். வண்டி நல்லா இருக்கு. வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றேன் பாருங்க. பவர் ஸ்டியரிங்கு, ஏபிஎஸ் ஏர் பேக், டபுள் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் பிரேக் வந்துடும், அலாய் வீல்ஸ் வந்துடும், ஃப்ரண்ட் ஏசி, ரியர் ஏசி வந்துடும், புது சீட் கவர், புது ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காரு புதுசா. எல்லாமே புதுசா இருக்கு. நீங்க வாங்கினா எதையும் பண்ண வேணாம், அப்படியே உட்காந்தோமா ஒரு பூஜையை போட்டோமா, ஒய்ஃப் தூக்கி பக்கத்துல வச்சோமா, ஜம்முன்னு ஓட்டு போனோமா தான் இருக்கும் சரிங்களா. வண்டி சூப்பரா இருக்கு, எந்த ப்ராப்ளமே கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, அடிப்படலை. வண்டி இன்ஜின்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. பெட்ரோல் வண்டி ஸ்டார்ட் பண்ணதே தெரில, வண்டி அவ்வளோ அருமையா இருக்கு வண்டி சரிங்களா. நான் வந்து ஃபுல்லா வந்து ஸ்கேனிங்ல பொண்ணு பார்த்தேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸ்கேனிங்ல. இன்ஜின் ஆயில் எல்லாமே இப்போதான் மாத்திருக்காரு, எல்லாமே சூப்பரா. நான் கம்ப்ளீட்டா ஒரு சர்வீஸும் பண்ணிட்டேன். மெயின் வந்து வாட்டர் வாஷ், ஷப்பிங் பாலிஷ்லாம் எல்லாமே போட்டு கிளியரா இருக்கு. அக்சசரிஸும் போட்டு வச்சிருக்கேன். வண்டி சூப்பரா இருக்கு சரிங்களா. அந்த சீட் அட்ஜஸ்டபிள் எல்லாமே வந்துடுறாங்க வண்டியில. மியூசிக்கல் சிஸ்டமு, ப்ளூடூத் கனெக்ஷனு எல்லாமே, எல்லா ஆப்ஷனும் இருக்கு. ஃப்ளோட்டிங் மிரரு, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கு வண்டியில. A to Z எல்லாமே இருக்கு. நீங்க அந்த புது வண்டி நம்ம வாங்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், 16 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா இருந்து 14 லட்ச ரூபா வரும் அந்த வண்டி ரேட்டு சரிங்களா. ஆனா நம்ம கோட் பண்ற ரேட் எடுத்து நம்ம வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 7,65,786ங்க. புதுசா இருக்கு ரேட்டு அப்படின்றீங்களா? சும்மா நம்மளுக்கு வந்து அந்த 786 வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து எல்லா வண்டிக்கும் 786 பின்னாடி போட்டுருவேன் சரிங்களா. அதனால 7,65,786 ரூபாய் வண்டி பிரைஸ் சரிங்களா. பாத்தீங்கன்னா ஒரு 7.5 லட்ச ரூபாய் வண்டி பிரைஸ் வருது சரிங்களா. வண்டி நல்லா அருமையா இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஆப்ஷன் வேணும்னு ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா. உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா A to Z தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலும் நான் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் சரிங்களா. ரெடி கேஷ் கொடுத்து வாங்கலாமா? ரெடி கேஷும் பண்ணலாம். ஆனால் செக்கு எதுவும் வாங்க மாட்டோம். நீங்க அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம், எனக்கு ரெடி கேஷை கொடுத்து வாங்கலாம். நீங்க வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வண்டி பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு சில டீலர்லாம் வந்து 2-3 நாள் மேல ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு தனியா எக்ஸ்ட்ரா வட்டி வரும்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட அப்படி கிடையாது. நீங்க உங்களுக்கு ஓகேனா நீங்க ஒரு 5,000 அட்வான்ஸ் பண்ணி நாங்க மேக்ஸிமம் 5 டேஸ்ல இருந்து 10 டேஸ் வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நாங்க வந்து உங்களை வந்து நீங்க உடனே பே பண்ணணும், உடனே பண்ணணும், நான் வந்து வட்டிக்கு வாங்கி தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அந்த வட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா. எங்களுக்கு வந்து நாங்களும் பிசினஸுக்கு இப்போ ஃபண்டு வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கும் வட்டிக்கு எல்லாமே வரும். ஆனாலும் வந்து உங்களை பண்ணி நாங்க ப்ரெஷர் பண்ண மாட்டோம். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 அட்வான்ஸ் பண்றீங்களா சார், நான் வந்து எனக்கு லோன் நான் வெளியே கூட நான் பாத்துக்கிறேன் சார், உங்களோட விருப்பம். நாங்கள் இங்கே எங்கள் சைடு நாங்கள் லோன் பண்ணி தருவோம், இல்லை வெளியே நீங்கள் லோனும் பண்ணிக்கலாம். எனக்கு டைம் வேணும் சார், இல்லைன்னா நாங்கள் நல்ல நாள் பார்த்தா வண்டி வாங்குவோம். உங்களுக்கு டைம் நாங்கள் தரோங்க சரிங்களா. நீங்க அட்வான்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே சரி, உங்களுக்கு டெலிவரி பண்ணும் போது வண்டி நீட்டா இன்னொரு வாட்டியும் நாங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தான் வண்டியை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதனால வந்து நீங்க எதுவும் பயப்படவே வேணாம், நம்பி வண்டி வாங்குங்க சரிங்களா. சந்தோஷமா எடுத்துட்டு போங்க சரிங்களா. இப்போ வந்து உங்களுக்கு அந்த அந்த நாங்க அந்த கார் வீடியோ வரும் சரிங்களா. நாங்க வந்து அந்த கார் ஃபுல்லா 360 டிகிரி கேமரால ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம், வண்டி ஓட்டிங் காமிச்சிருக்கோம் சரிங்களா. நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க.
பாய்.